வணக்கங்க. அரசு செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் T20 பத்தி பார்க்கலாம். நேத்து முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் T20ல நம்ம இது வின் பண்ணிட்டோம். அதுல வந்து நல்லா ஒரு 101 ரன் டிஃபரன்ஸ்ல நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆவலா இருந்தது. அதுல வந்து டாஸ் போட்டாங்க. டாஸ்ல வந்து நம்ம ஜெயிச்சு அவங்கள ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டியூ வரும் அப்படிங்கிறனால, நியூ சண்டிகர்ல நடந்தது. அங்க வந்து இருக்கிற முலன்பூர் கிரவுண்ட்ல தான் நடந்தது. நம்ம டியூ வரும் அப்படிங்கிறனால நம்ம செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொல்லிட்டோம். ஓப்பனிங் வந்து ஹென்ட்ரிக்ஸும், டீகாக்கும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவரு ட டக் அவுட்ன்னு நெனைக்கிறேன். அவரு டீகாக்கு. இந்த தடவ சூப்பரா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் சரியா விளையாடல. ஒரு 8 ரன் ஏனோ அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ஃபெரைரா அவர் ஒரு 30 ரன்ஸ் எடுத்தாரு. அப்புறம் மார்க்ரம் வந்து ஒரு 29. ஆ இவர் நம்ம பிரேவிஸ் வந்து கொஞ்சம் பெருசா விளையாடல. அவரு 19ஓ 20 எடுத்தாரு. அப்புறம் ஃபெரைரா 30, மில்லர் வந்து ஒரு 30, மார்க்ரம் வந்து 29. இப்படி ஒரு சுமாரா டபுள் டிஜிட் தான். ஆனா கொஞ்சம் கம்மியா தான் எடுத்தாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து டீகாக் வந்து ஸ்ட்ராங்கா நின்னு நல்லா விளையாண்டு 90 ரன்ஸ் எடுத்து ரன் அவுட்ல தான் அவுட் ஆனாரு அவரு. சூப்பரா விளையாண்டாங்க. அதாவது மத்தவங்க ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், அவரு ஒன் மேன் ஷோ மாரி அவரு மட்டும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா நின்னு நல்லா விளையாண்டதுனால, அவங்க ஸ்கோர் வந்து 213 வந்தது. ஃபார் 4 விக்கெட்ஸ். 4 விக்கெட் தான் போச்சு. 213 எடுத்தாங்க. இதுல வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, அக்ஷர் 1 விக்கெட்டு, அப்புறம் 1 வந்து ரன் அவுட். ஸோ 214 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட நம்ம பேட் பண்ண வந்தோம். அப்ப பெரிய டோட்டல் தான் அது. அதுக்கப்புறம் வந்து கில்லும் இவரு அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பனிங் வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓவர்லயே கில் வந்து அவுட்டுங்க. அது வந்து டக் அவுட். ரன்னே எடுக்கல. போன மேட்ச்ல வந்து 4 ரன் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து 0க்கு அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் இதுல என்னன்னா, கம்பீர் வந்து இப்படிதான் புதுசு புதுசா ஒரு ட்ரையல் பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒன் டவுன்ல 3 பிளேஸ்க்கு வந்து அக்ஷர் பட்டேல் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னங்க இது அக்ஷர் பட்டேல் வந்து ஆல்ரவுண்டரு, பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர வந்து 3 பிளேஸ்க்கு அவர அனுப்பலாமா? பின்னாடி கூட கொஞ்சம் 5த் அப்படி கூட அனுப்புனா கூட பரவால்ல. அப்படிதான் மில்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா சடனா வந்து அவர 3 பிளேஸ் போய் அனுப்புறாங்க. டக்குன்னு அனுப்பிச்சா அவரால முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு பவர் பிளேல வர்றப்ப ஒரு பவர் ஹிட்டர்ஸ் நல்லா அதிரடியா விளையாடுறவங்கள தான் அனுப்பணும். ஸோ அந்த இடத்துல திலக் வர்மாவையோ, இல்ல ஸ்கையையோ அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா இவரு அ அக்ஷர் பட்டேல் போய் ஒன் டவுன்ல அனுப்பிச்சுட்டாரு. ஏன்னா உங்களுக்கு திலக் வர்மா இல்லன்னா வந்து ஸ்கை அனுப்பிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அபிஷேக் சர்மாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கலாம். அப்ப ரன் வேற மாரி அவங்க விளையாண்டுருக்கலாம். அது மாரி. ஏன்னா பவர் பிளேங்கிறனால நல்லா அவங்க விளையாண்டுருக்காங்க. ஆனா பவர் பிளேல தான் ஸ்கையும் வந்தாரு. இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம 3ல அனுப்பிச்சது சரியா தோணல. ஏன்னா திடீர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர போய் அங்க அனுப்பலாமா? அது வேற திலக் வர்மா அனுப்பிச்சிருக்கலாம். இந்த மாரி அனுப்பிச்சுட்டாரு. அவரு வந்து ரொம்ப பால் எல்லாம் கணிக்கவே எப்படி வருது என்னது ரொம்ப திணறுனாரு அக்ஷர் பட்டேல் அவரு. ஏன்னா இப்ப தான் புதுசா அவர அனுப்புறாங்கன்னு நெனைக்கிறேன் ஒன் டவுன்ல. ஆனா ரொம்ப வந்து பால வந்து கணிக்கவே இல்ல. 21 பால்ல வந்து 21 ரன் தாங்க எடுத்தாரு. அந்த இடத்துல இருந்து பவர் பிளேல எப்படி அடிச்சிருக்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எடுத்தாரு. அப்புறம் அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் இவரும் வந்து ஸ்கையும் பெருசா எடுக்கல. அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா வந்து நல்லா சூப்பரா விளையாண்டாருங்க அவரு. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கல அவருக்கு. எல்லாமே வந்து கம்மி கம்மி ரன்லயே எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6வது பிளேஸ்ல வந்து இவரு வந்தாரு. ஹர்திக் வந்தார். ஃபர்ஸ்ட்டு மேட்ச்ல வந்து அவ்ளோ சூப்பரா விளையாண்டாரு. ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்தது. ஆனா இந்த இதுல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா விளையாண்டாரு. என்னன்னே புரியல. அவரு 6 மட்டும் தான் அடிச்சாரு. 4 அடிக்கவே முடியல. கனெக்ட்டே ஆக மாட்டேங்குது. அவ்ளோ கஷ்டப்பட்டாரு. என்ன ஒரு அந்த இதுல விளையாண்டவரு இப்படியா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அவர் எப்பவுமே நல்லா விளையாடுவாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்து அடிக்கவே முடியல. ரொம்ப அவரும் வந்து டெஸ்ட் மேட்ச் மாரி தான் ஆடுனாரு. அவரு ஹர்திக்லாம் அப்படி ஆடக்கூடியவரே கிடையாது. ஆ வந்தோம், அடிச்சோம். கொஞ்சம் பால்ல வந்து நெறைய ரன் அடிச்சுட்டு போவாரு. அப்படிதான் விளையாடுவாரு. ஆனா அவரால அடிக்க முடியல. கனெக்ட் ஆவல. அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாரி தான் ரொம்ப தடவி தடவி விளையாண்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது மெயினா வந்து இவரும், அக்ஷரும் பண்ணனால தான் கொஞ்சம் பின்னாடி வரவங்களும் ரொம்ப பிரஷர் மாரி ஆயிடுச்சு. எப்டின்னா, அடிக்கணும், அடிக்கணும் மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, முன்னாடி வந்தவங்கலாம் கொஞ்சம் ரன் எடுத்து குடுத்தா தான் பின்னாடி வரவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். ஆனா, இவங்க போட்டு எல்லாம் ரொம்ப தடவி, தடவி இப்டி விளையாண்டுட்டா, அப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப பிரஷர்ல கன்னா பின்னான்னு அடிச்சு தான் அவுட் ஆவுறாங்க. அப்டிதான் ஹர்திக் வந்து இப்டி பண்ணுவாருன்னு நெனைக்கவே இல்ல. ரொம்ப அப்டி கம்மியா தான் எடுத்திருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்படி போனாலும் அப்புறம் நிதேஷ் சர்மா வந்தாரு. துபே ஒண்ணுமே இல்ல. ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. துபே வந்து சிக்ஸர் துபே அப்படி இப்படி சொல்றோம். ஆனா, அவரு வந்து வர வர ரொம்ப சரியாவே விளையாடுறதே கிடையாதுங்க. அவரு பேசாம அவர கூட மாத்திரலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சஞ்சு சாம்சன்லாம் எவ்வளோ நல்லா விளையாடுறவரு. அவர்லாம் வாய்ப்பே குடுக்கல உங்களுக்கு. அவர்லாம் வாய்ப்பு குடுத்தா நல்லாருக்கும். நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார்ல, அவரு, ஜெய்ஸ்வால் இப்படி மாத்தி குடுக்கலாம். எதுக்கு அப்படியே துபேலாம் வந்து ஈவன் நான் சொல்றேன் கில்ல கூட மாத்தலாம். வைஸ் கேப்டன் தான் இருந்தாலும் அவர் T20 சரியாவே வரல. அப்படிங்கிறப்ப அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துரலாம். ரெஸ்ட்டு ஏன்னா வைஸ் கேப்டன்ங்கிறனால எப்படி நீக்கிறதுன்னு இருந்தா கூட, அவருக்கு ஏதாவது ரெஸ்ட் வேணும்
அப்படி இப்படி இன்ஜரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேற ஒருத்தரை மாற்றி பார்க்கலாம். இன்னும் 5 மேட்ச்ல இன்னும் 3 மேட்ச் இருக்குது. ஸோ அப்படி மாற்றினாலும் மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்படியே அவங்க இப்போ லாஸ்ட்டாக விளையாண்டது பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு 10 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியாக விளையாடல. இது ஒரு மேட்ச்சில் வந்து விளையாண்டா மற்றபடி ரொம்ப T20 சரியாக விளையாடல. ஸ்கையும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது ஒரு மேட்ச்சில் அடிச்சுப்பானா பாக்கி மேட்ச் எல்லாம் சரியாக விளையாடல. ஒரு கேப்டனாக இருந்தால் கேப்டன் எப்படி விளையாடணும். ஆனால் அவர் வந்து அவரோட ஃபார்மும் சரியில்லை. கில்லு சுத்தமாக சரியில்லை. ஒன் டே விளையாடுறாரு, டெஸ்ட் விளையாடுறாரு. ஆனால் T20 சரியாக விளையாடல அவர். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி கம்பீர் வந்து புதுசாக ட்ரையல் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பிளேஸை மாற்றி மாற்றி அனுப்புறது சரி கிடையாது. அது ஒரு பெரிய இதாக இருக்கும். ஹர்திக் வரப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 12 ரன் தேவைன்னுது. அப்படி போய் ஹர்திக் வந்துட்டாரு போன தடவை அடிச்சவர் பயங்கரமாக அடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப 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 சுமாராக ரொம்ப ரொம்ப டெஸ்ட் மேட்ச் தாங்க விளையாண்டார். ஒன்றும் சரியாகவே விளையாடவே இல்லை அவர். அதுக்கப்புறம் வந்து நிதேஷ் சர்மா இவங்களும் ரொம்ப போராடினாங்க. இவரும் இந்த திலக் வர்மா மட்டும் எப்படி ஆனால் அவர் ரொம்ப நல்லா விளையாடுறாரு திலக்கு. அப்படியே விளையாண்டாலும் முடியல. வேற யாரும் சப்போர்ட் இல்லை. அதனால வந்து ஒரு 51 ரன் டிஃபரன்ஸில் வந்து நம்ம தோத்துட்டோங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஓவரில் அர்ஷதீப் சிங் அதே மாதிரி ஒரு சமயம் நல்லா பவுல் பண்ணுறாங்க, ஒரு சமயம் சரியாகவே பவுல் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னே தெரியல. 11th ஓவர் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் பவுல் பண்ணுறப்போ 7 வந்து ஒய்டு கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டோன்னே 6 அடிச்சார் டீகாக். அதில் வந்து ப்ரெஷர் ஆகிடுது. அடுத்து வந்து உங்களுக்கு ஒய்டு, அப்புறம் ஒரு டாட் பால், அப்புறம் கண்டினியூஸாக வந்து 4 ஒய்டு. இது மாதிரி 7 ஒய்டு 6 பால் வீச வேண்டிய இடத்துல 13 பால் வீசி 18 ரன் கொடுத்தாரு. கம்பீர்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. கவாஸ்கர் வந்து கமெண்ட்ரியிலேருந்து அவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து பந்து வந்து ஒரே லைன்லேயே திருப்பி போட்டு இப்படியே பண்ணுறாங்க, ஒரு சேஞ்ச் பண்ணி போடணும் சொல்லி அவரும் கமெண்ட்ரியில் சொல்கிறார். அது மாதிரி அர்ஷதீப் சிங் போட அவங்க கம்பீர்லாம் ரொம்ப இதாச்சு. மற்ற உட்கார்ந்துருந்தவங்களுக்கும் டக் அவுட்டில் இருந்தவங்களுக்கும் ரொம்ப ஏடா இப்படி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திலக் வந்து பார்த்தீங்கன்னா திலக்கோட சேசிங் ரெக்கார்டுக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட கோலியோடது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சேசிங் நல்லா ரெக்கார்டு வச்சுக்கிறாரு அவர் ஆவரேஜ் வந்து நல்லா இருக்குன்றாங்க. எப்படின்னா கோலி வந்து ஒரு இதில் வந்து 2013 ரன் எடுத்து 67 வச்சுக்கிறாரு ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ். இவர் திலக் வந்து 518 ரன் எடுத்து 64.75 ஆவரேஜ் வச்சுக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட சேசிங்கில் நல்லாவே விளையாண்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் சூப்பராக விளையாண்டுருக்காரு. T20 கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு. அடுத்து என்ன ஆஸ்திரேலியாவுக்கும் சேர்க்கல, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சேர்க்கல. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திருப்பி இவங்களே வச்சு கண்டிப்பாக கில்லு அப்புறம் வந்து துபே எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டர் அடிக்கடி இப்படிலாம் மாற்றக்கூடாது. மாற்றாம தான் வைக்கணும். 3rd பிளேஸ்க்குலாம் நல்ல ஒரு அடிக்கிறவங்களா ஒரு பவர் ஹிட்டராக நல்லா ஆளாக அனுப்பணும். இது மாதிரி இவங்களெல்லாம் அனுப்புனா எப்படி சரியாகும். என்னோட வாஷிங்டன் சுந்தர் கூட ஏதோ ஒரு ஓடிஎல்லே எதோ அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது மாதிரி வந்து இதுதாங்க நேற்று நடந்ததில் வந்து இதில் ஜெய்ஸ்வால் இருக்காரு, அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அவரை கூட கண்டிப்பாக சேர்க்கலாம். அவரும் நல்லா T20 நல்லா விளையாடுவார் அவர். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதாங்க ஓவராலாக வந்து இவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செகண்ட் மேட்சை வந்து நம்ம தோத்துட்டோம். 51 ரன் டிஃப்ரென்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தாப்பில் வந்து 14th அன்னைக்கு அடுத்த மேட்ச் நடக்குது. அதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் எப்படின்னு தெரியல. ஏன்னா பும்ரா பவுலிங் சுத்தமாக எடுபடவே இல்லை. விக்கெட்டே எடுக்கல அவர். அது என்னன்னு புரியல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுத்தாங்க. பாட்மேன் தான் வந்து 4 எடுத்தாருன்னு நினைக்கிறேன் விக்கெட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து விக்கெட்டே கிடைக்கல. அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேயாச்சும் இவங்க வந்து திரும்பி மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். அதாங்க உங்களோட ஷேர் பண்ணோம். நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.